அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். விஜய், நீங்க எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன் ரேணுகா. என்ன விஷயம்? விஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியா? அப்படியே என்ன முக்கியமான விஷயம்? விஜய், நீங்க எல்லா நாளும் ஆபீஸ் போகணுமா? நாளைக்கு மட்டும் இல்ல, இனி ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம எல்லா நாளுமே ஆபீஸ் போகணும். வேலை ஆரம்பிச்சிட்டா நான் பிசாசு மாதிரி ஆயிடுவேன். விஜய் விஜய், உங்க ஆபீஸ் வேலைய நாம மேரேஜ் வரைக்கும் தள்ளி போடுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லா நாளும் வேலைக்கு போங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கு, அதுல எல்லாத்துலயும் நீங்க இருக்கணும் விஜய். சரி, இவ்வளோ கேக்குறேன். சரி, ஓகே. நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? ஓகே, நான் வேலைக்கு போகல. கல்யாணம் வரைக்கும் இங்க எல்லா வேலையுமே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ விஜய். ஏன் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றேன்? நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. பையன் நல்ல ரொமான்டிக் மூட்ல இருக்கான், அப்படியே பேச்ச கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அப்புறம் நம்ம ஹனிமூனுக்கு எங்க போறோம்? மல்லி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்க. ரேணுகா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. அப்போ ஒண்ணு பண்ணு ரேணுகா, நீ போய் மல்லிக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வா. மல்லி உட்கார்ந்து சாப்பிடட்டும். மல்லி, நீ உட்காரு. உட்காரு மல்லி. ஹனிமூனை பத்தி பேசினா இவன் லூசு மாதிரி என்ன தோசை ஊத்த சொல்றான்? ஏதோ புகையில வாட வருது. அடுப்புல தோசை ஏதாவது இருக்கா? ஆமாங்க. ரேணுகா, சீக்கிரம் போ, பாரு போ. அவ பேசினா மட்டும் நல்லா கொஞ்சி காதலா பேசுறான், நம்ம பேசினா மட்டும் போய் தோசை சுட சொல்றான். இருக்குடி உனக்கு தோசை வேணுமா? தோசை ரேணுகா, இவ்வளவு சீக்கிரமா தோசை சுட்டு கொண்டு வந்துட்ட. மல்லி, நீ சாப்பிடு. மல்லி, தண்ணி குடி. இந்தா, குடி. என்ன மல்லி, இப்ப தண்ணி குடிச்சும் ஏன் விக்குது? என்னது இது? ஏய் ரேணுகா, என்னங்க இவ்வளவு கறி இருக்கு, இத போய் வச்சிருக்க. எப்படி விக்கல் நின்னுச்சா? விக்கல் வரும்போதே இந்த மாதிரி ஷாக் கொடுத்தா விக்கல் நின்றும். ஏய் ரேணுகா, 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 ஒரு பண்ணுக்காக தான்.